ஹாய் ஆல், வாட் ஐ குக்ட் இன் a டே பார்த்துடலாம். சிக்கன் வாங்கி ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஒயிட் சாஸ்க்கு ஃபஸ்ட்டு பட்டர், மைதா, அதுக்கப்புறம் மில்க் ஊற்றி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்தா, சீஸ், சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். மதிய லஞ்சுக்கு பச்சைப்பயிரில் ஒரு புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் பாப்பாவை கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் தனியான்றதுனால பிக் குக்கிங்லாம் பண்ண முடியறது இல்லை. குழம்பு, பொரியல், ரைஸ்னு வைக்கிறதில்ல. ஸோ ஒன் பாட் ரைஸ் மாதிரியும் மோஸ்ட்லி பண்ணிடுறது இப்போல்லாம். அதுக்கு சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ சோயா சங்க்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவே இன்றைக்கி வறுவல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு அதையுமே பேக் பண்ணிட்டேன். அண்ட் நட்ஸும் சேர்த்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் பாஸ்தாக்கு பண்ண சிக்கன் மிச்சம் இருந்தது. மதியம் லஞ்சுக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து, ஸோ அவள் கொடுக்குறது வாங்கி நான் ஷெல்ஃபில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. என்னோடய பாப்பாவுக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஏஜில் மெயின் ஃபுட்டை விட ஸ்நாக்ஸில் தான் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. ஸோ வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிடுவேன். ரவையை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அது கூட ஜீரகம், உப்பெல்லாம் ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வீட்டில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்போயாவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இதுவும் கொடுப்பேன், ஹெல்தி வெர்ஷனும் கொடுப்பேன். ஹெல்தியே மட்டும் கொடுத்து வளர்க்குறேன்றது கிடையாது. ஸோ எல்லாமே கொடுத்து தான் இது பண்ணுறேன். ஹெல்தி வெர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு இதை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஸ்டிக் மாதிரி நல்லா கட் பண்ணி இதையும் நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் பண்ணிவிட்டேன். நிறைய வேலை இருந்ததுனால நைட் டின்னர் பண்ணல, ஃப்ரூட்ஸோடு முடிச்சுட்டேன். தேங்க்யூ.